ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களோட ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்திருக்குன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டிலேயே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம், இல்லை வேறு யார்கிட்டயாவது உறவினர்கள்கிட்ட சொல்லும்பொழுது அந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம போய் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க எப்படி இருப்பாங்க, ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கான்வர்சேஷன் கில்லர்ஸ். அதாவது உரையாடலையே அவங்க அதோடு நிப்பாட்டிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போய் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு வேலையில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இல்லையா, அந்த வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது அவங்க, ஓ அப்படியா, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவ்வளோதான். இந்த மோனோடோனில் ஒரு உணர்ச்சியே இல்லாமல் சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை நோண்டுற வேலைக்கோ இல்லை அவங்க பார்த்துட்டு இருந்த வேலைக்கோ கிளம்பி போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப ஆர்வமாக அந்த விஷயத்தை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நம்ம வந்திருப்போம். ஆனால் அவங்க சுரத்தையே இல்லாமல் கேட்கும்பொழுது அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற டோன், அந்த தொனி கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு சொல்கிற ஆசையே போயிடும். இவன்ட்ட ஏன்டா சொன்னோம், பொறாம பிடிச்ச பைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக போயிடுவோம். இதுதான் கான்வர்சேஷன் கில்லர். இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, சில சமயம் நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும், சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு ஓடி வருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம். மாடர்ன் டைம் பேரண்டிங்கில் நம்ம என்ன நினச்சிப்போம், அந்த குழந்தைகிட்ட பழைய ஆளுங்களாக இருந்தால், கத்தி உனக்கு புரியுதா இல்லையா, நான் முக்கியமான வேலையில் இருக்கேன், இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன், வெளியில் போ அப்படின்னு கத்துவாங்களா இருக்கும். ஆனால் நான் மாடர்ன் மாமு, அதனால் நான் என்ன சொல்ல போகிறேன், நான் அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து நீ என்கிட்ட பேசுறியா, அப்போ கண்டிப்பாக என் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம அந்த குழந்தைய அனுப்பிச்சிடுறோம். பாதிக்கு பாதி நேரங்களில் கரெக்டு தான் இந்த அப்ரோச். ஏன்னா நம்ம வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்தில் நடுவில் இருப்போம், பாதியில் விட்டோம்னா அந்த விஷயம் கெட்டு போயிடும். ஸோ அதை முடிக்கணுங்கிற அவசியம் இருக்கும். பட் சில நேரங்களில் நம்மளால் கண்டிப்பாக அந்த டைமை அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்க முடியும். ஆனால் நம்ம வேறு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம், அதை முடிக்கணும், அவ்வளோ அவசியம் இல்லைனாலும் அதை முடிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக அந்த குழந்தைய 20 நிமிஷம் கழிச்சுவான்னு சொல்லுவோம். 20 நிமிஷம் கழித்து மோஸ்ட்லி அந்த குழந்தைங்க திருப்பி வந்து நம்மகிட்ட அதை சொல்லாதுங்க. நாம்ளாக போய் அதை கேட்டால் கூட அது எந்த சந்தோஷத்தோட, எந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு நம்மக்கிட்ட சொல்ல வந்ததோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தோட ரீக்ரியேட் பண்ணி அந்த குழந்தைனால சொல்ல முடியாது. இதுவும் ஒரு விதமான கான்வர்சேஷன் கில்லர் தான். யோசிச்சு பார்த்தா இது மாதிரி விஷயங்கள் நம்ம நிறையா தடவை நாமளே செஞ்சுருப்போம், நாமளும் அனுபவிச்சிருப்போம்.